Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம Tallyல என்ன பார்க்க போறோம்னா how to implement the QR code in Tally invoice அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நீங்க first GPay க்கு போய்டுங்க. GPay ல போய்ட்டு 1972 GPay ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு GPay ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உங்க UPI ID இருக்கும். ராஜஸ்ரீ உங்கள் யூபிஐ ஐடி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அப்படியே டைப் பண்ணு. ராஜஸ்ரீ இருக்கியாமா? உங்கள் யூபிஐ ஐடியை எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க, அப்படியே வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ரைட்டா? அடுத்தது பாருங்கள், யூபிஐ லைட் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கா உங்கள் இதில் பக்கத்துலையே? யூபிஐ ஐடி பக்கத்தில் யூபிஐ லைட் பேலன்ஸ்ன்னு இருக்கா ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். யூபிஐ லைட் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஆமாம், அதை போய் ஆக்டிவேட் பண்ணுங்கள். அதை போய் கிளிக் பண்ணால் ஆக்டிவேட் ஆகும். அமௌண்ட்டு கேட்கும், ஒரு 10 ரூபாய் அதில் மாற்றி விடுங்க. ஒரு 10 ரூபாய் அது மாற்றி விடுங்க. ஆக்டிவேட் யூபிஐ, இந்த மாதிரி ஆக்டிவேட் யூபிஐ ஐடி அப்படின்னு பக்கத்தில் காட்டும் ஆக்டிவேட்னு. அதை போய்ட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஏன்னா அது இருந்தால் தான் உனக்கு ஸ்கேன் ஆகும். அதுக்காக ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா? ஒரு 10 ரூபா போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா? உங்கள் ஜிபே அக்கௌண்ட்லேருந்து லைட் அக்கௌண்ட்டுக்கு பண்ணிட்டீங்களா? ரைட், ஓகே. உங்கள் யூபிஐ ஐடி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்கள் யூபிஐ ஐடி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இதுதான் உங்கள் யூபிஐ ஐடி இல்லையா? ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணும், நம்ம ஒரு அமௌண்ட் ஒரு 10 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோம் சாம்பிளுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கெட் ரெடி யுவர் யூபிஐ ஐடி ஃப்ரம் ஜிபே. ஜிபேலேருந்து யூபிஐ ஐடியை ரெடி பண்ணி வச்சுக்கோம். இங்கே இருக்குது பாரு, இதுதான் யூபிஐ ஐடி. ராஜா ஸ்ரீனி அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது. ஓகேவா? இது அவங்களோட யூபிஐ. மூணாவது ஸ்டெப்பு F11. அதில் எனேபிள் QR கோடு ஸ்கேனர். எனேபிள் QR கோடு. இப்போ வந்து பாருங்கள், இங்கே டேலியில் F11 அங்கே போனீங்கன்னா இங்கே வந்து சப்போஸ் இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோ, சின்னதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை பெருசு பண்ணிக்கோ. இங்கே எஸ் கொடுத்து பெருசு பண்ணிக்கோ. இந்த கார்னரில் வாங்க. இந்த இடத்துல அதர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல எனேபிள் பேமெண்ட் ரெக்வஸ்ட் டு ஷேர் பேமெண்ட் QR கோட், அதை வந்து எஸ் கொடுக்கணும். தெரியுதா எங்கன்னு? இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். கொடுத்தா இங்கே கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன் டாய்ஸ் அப்படிங்கிற கம்பெனி பேர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்பெனி பேர் கொடுக்குறேன், ஜமீன் டாய்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. பேயூ, ரேசர் பே, யூபிஐ ஐடி. நான் யூபிஐ ஐடி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். யூபிஐ ஐடி செலக்ட் பண்ண உடனே இந்த யூபிஐ ஐடி கேட்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ராஜஸ்ரீ கொடுத்தாங்க இல்லையா, அந்த யூபிஐ ஐடி இங்கே நான் போட்டுக்கிறேன். போட்டுவிட்டு நான் இங்கேருந்து ஸ்கேன் பண்ணுறேன், வந்துடும் பாருங்கள், ராஜஸ்ரீ அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். மெர்ச்சன்ட் நேம் ஜமீன் அண்ட் டாய்ஸ் பட் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும், இங்கே இருந்தபடியே F12 ப்ரெஸ் பண்ணணும். F12 ப்ரெஸ் பண்ணி ஷோ ஆப்ஷன் டு சேவ் பேமெண்ட் லிங்க், அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், அதில் F12ல் என்ன பண்ணணும், F12 கான்ஃபிகரேஷனில் ஷோ ஆப்ஷன் அப்படின்னு ஒரு இது இருக்கும், அதை வந்து எஸ் கொடுத்துருவோம். ஓகேவா? இதை எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணணும். அடுத்தது 4வது ஸ்டெப்பு ஆல்டர். கேட்வே ஆஃப் டாலி ஆல்டர் வவுச்சர் டைப். அதில் போய்ட்டு கேட்வே ஆஃப் டாலி ஆல்டர் வவுச்சர் டைப். அங்கே போய்ட்டு செலக்ட் சேல்ஸ் வவுச்சரை செலக்ட் பண்ணணும். சேல்ஸ் வவுச்சரை செலக்ட் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜெனரேட் பேமெண்ட் லிங்க் அல்லது QR கோட், இந்த ஆப்ஷனை வந்து எஸ் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், எனேபிள்
ஜெனரேட் QR கோட் ஆப்ஷன். இதை வந்து என்ன பண்ணோம், எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் வவுச்சர் தி சேல்ஸ் போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா NPMD ஒரு கிரியேட் ஏ சேல்ஸ் பில். கிரியேட் ஏ சேல்ஸ் பில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் பில் ஒன்று போடுறோம். சும்மா வச்சுக்க ஏதாவது ஒரு அமௌண்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செட்டு ஒரு 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 செட்டு ஒரு 10 செட்டு ₹1 போட்டுறேன். ₹10 வருது, ₹11 மொத்தம் வருது. என்ட்ரு கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன், சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணது என்ன கேட்குது, டூ யூ வாண்ட் டு ஜெனரேட் பேமெண்ட் லிங்க் ஃபார் QR கோட் அப்படின்னு கேட்கும். ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ₹11 QR கோடு ஜென்ரேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு QR கோடு ஜெனரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு. இப்போ பாருங்கள் வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெனரேட் QR கோடு. ஜெனரேட் QR கோடு. சப்போஸ் இந்த QR கோடு இங்கே காட்டல அப்படின்னா என்ன பண்ணுறது, ஜெனரேட் QR கோடு அண்ட் அக்செப்ட். அப்படி காட்டலன்னா இஃப் நாட் ஷோன் go for printing configuration. Go for printing configuration. By Alt P and Control. உங்களுக்கு இப்போ வந்து பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன்ல வந்துருச்சு. வரலன்னா என்ன பண்ணணும்னா Alt P Control P. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Alt P பேஜை போங்க. பேஜை போய்ட்டு Alt P கரண்ட்டு கண்ட்ரோல் P. ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு QR கோடு இங்கே இருக்குது. பார்த்தா இங்கே QR கோடு இல்லை. QR கோடு ஜென்ரேட் பண்ணிடுச்சுல, ஆனால் இங்கே QR கோடு. அப்போ என்ன சொன்னால் Alt P Control P கொடுத்தேன். என்ன சொல்லியிருக்கேன், Alt P Control P கொடுத்தாச்சு. இஃப் நாட் ஷோன் கோ ஃபார் பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன். இஃப் நாட் ஷோன் தான் அது நாட் ஷோன் கோ ஃபார் பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன். அங்கே Alt P Control P கொடுத்து போய் பாருங்கள் சேல்ஸ் வச்சுரு. see the sales voucher. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்துட்டு Alt G ப்ரெஸ் Alt G ப்ரெஸ் Alt G Alt G ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் Alt G Alt G ப்ரெஸ் பண்ணி சாரி Alt P Control P அதுக்கப்புறம் Alt G இங்கே இருந்தபடியே அது மாதிரி வைங்க. Alt P Control P Alt G Alt P Control P Alt G இந்த இடத்துல அதில் போய் QR கோடு அப்படின்னு போட்டு பாருங்க, வரல. இல்லை Alt P Control P Alt P Control P and seal the sales voucher preview. अच्छा ப்ரிவியூ போடுங்க. ஓகேவா? ப்ரிவியூ போடுங்க, வரல. எஸ்கேப் கொடுத்துட்டு கான்ஃபிகர் போடுங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு கான்ஃபிகர். எஸ்கேப்பு தென் கான்ஃபிகர். எஸ்கேப் கொடுத்துட்டு செலக்ட் கான்ஃபிகர். எங்கன்னா பிரிண்ட் ப்ரிவியூ மோடில் இன் பிரிண்ட் ப்ரிவியூ மோடு. பிரிண்ட் ப்ரிவியூ மோடில் இதை பண்ணணும். எஸ்கேப்பு செலக்ட். ஓகேவா? என்ன பண்ணணும், எஸ்கேப்பு செலக்ட் செலக்ட் கான்ஃபிகர். அங்கே போயிடணும். அங்கே போயிட்டு செலக்ட் மெத்தட் ஆஃப் பேமெண்ட். என்ன பண்ணணும், செலக்ட் மெத்தட் ஆஃப் பேமெண்ட். இங்கே வந்து மெத்தட் ஆஃப் பேமெண்ட் வந்து நாட் அப்ளிகபிள் இருக்கும். அதை போய் செலக்ட் பண்ணி QR கோடுன்னு மாற்றணும். செலக்ட் மெத்தட் ஆஃப் பேமெண்ட் டு QR கோட் அப்படின்னு போட்டு செலக்ட் மெத்தட் ஆஃப் பேமெண்ட்டு QR கோட் அப்படின்னு போட்டு Control A கொடுத்து சேவ் பண்ணுங்க. இப்போ போய் ப்ரிவியூ பாருங்கள். ப்ரிவியூ பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி QR கோடு இருக்கும். இந்த இன்வாய்ஸ் வேல்யூ என்னவோ இதை போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணால் இந்த இன்வாய்ஸ் வேல்யூ அப்படியே வந்துடும். அவ்வளோதான்.
ஓகேவா? ஸ்கேன் த இமேஜ் டு மேக் பேமெண்ட். அவ்வளோதான். ஸ்கேன் த இமேஜ் டு மேக் த பேமெண்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இமேஜை ஸ்கேன் பண்ணுறேன். ராஜஸ்ரீ அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் அப்படியே 11 ரூபா கரெக்டாக வந்து பாருங்கள். ராஜஸ்ரீ எனக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை அனுப்பிடு. இப்போ பாருங்கள், இந்த பே லைட் இருந்தால் தான் வந்திருக்கும். பாருங்கள், வந்துடுச்சா பாருங்க. வந்துடுச்சா? எப்படி இருக்கு? ஓகேவா? நல்ல ஆப்ஷனா அது.